வணக்கம். என் பேர் டாக்டர் சரவணராஜா, பொதுநல மருத்துவர், கிளினிகல்ஸ் கிளினிக் அடையார். ரேபிஸ் நோயை பற்றி இன்றைக்கி விரிவாக பார்க்கலாம். ரேபிஸ் அப்படிங்கிறது ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன். அது எதனால் ஏற்படும் அப்படின்னா, ரேபிஸ்னால் பாதிக்கப்பட்ட விலங்குகள் மூலமாக, அதோட உமிழ்நீர் மூலமாக, அது நம்மளை கடிக்கும் போதோ இல்லை நம்மளை பிராண்டும் போதோ அந்த உமிழ்நீர் நம்மளுக்குள்ளார போய் மல்டிப்ளை ஆகி நரம்பு மண்டலத்தை தாக்குறதுனால ரேபிஸ் நோய் ஏற்படுது. இந்த ரேபிஸ் நோய் இப்போ ஒரு நாயோ இல்லை இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட நாய், பூனை, வௌவால்கள் இதன் மூலமாக மனிதர்களுக்கு பரவுது. ரேபிஸ் நோய் இந்த மாதிரி ஒரு நாய் நம்மளை கடிச்சிருச்சுன்னா உடனே அதோட அறிகுறிகள் தெரியாது. அதோட வைரல் லோடு, அந்த கிருமி எவ்வளவு நம்ம உடம்புக்குள்ளே போகுதுங்கிறத பொறுத்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அதை நாங்கள் இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். அந்த சிம்டம்ஸ் இனிஷியலாக பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு வைரல் ஃபீவர் இருக்கிற மாதிரி காய்ச்சல், தலைவலி, உடம்பு வலி, உடல் சோர்வு, பசியின்மை அப்படி தான் இருக்கும். எப்போ இந்த வைரஸ் நரம்பு வழியாக போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் நரம்பு மண்டலத்தை பாதிக்குதோ அப்போ தான் அதோட சிம்டம்ஸ் தெரியும். இந்த நரம்பு மண்டலத்தை பாதித்து ரேபிஸோட சிம்டம்ஸு தெரிஞ்சிருச்சுன்னா ஒரு கசப்பான உண்மை என்னென்னா, அதுக்கு எதுவும் தீர்வு கிடையாது, ட்ரீட்மெண்ட் எதுவும் கிடையாது. ரேபிஸ் நோய் அந்த நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருச்சுனாலே ஒரு 3 வாரத்துக்குள்ளே எல்லாரும் உயிர் நீக்குவாங்க என்பது தான் கசப்பான உண்மை. ஸோ இப்போ ஒரு நாய் நம்மளை கடிச்சிருச்சு, இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை பாதிச்சிருச்சுன்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா, அவங்க முதல்ல இருக்கிறது பிஹேவியர் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க, இல்லை ரொம்ப ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருப்பாங்க. நம்ம ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று புரிஞ்சுக்கிட்டு வேறு மாதிரி பதில் சொல்லுவாங்க, ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படுறவங்களுக்கு ஹைட்ரோஃபோபியா அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குது. அதாவது தண்ணீரை பார்த்தா அவங்களுக்கு ஒரு விதமான பயம் இருக்கும். ஃபோட்டோஃபோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதீத வெளிச்சத்தை பார்த்தா அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும், அதனால் ஒரு இருட்டான இடத்துலையே இருப்பாங்க. ஃபோனோஃபோபியா, ரொம்ப நாய்ஸு, சவுண்டு இதெல்லாம் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இதெல்லாம் வரும், அதனால் ரொம்ப ஒரு ஐசோலேட்டடாக இருப்பாங்க. இது ஃபர்தராக மேனிஃபெஸ்டேட் ஆகி என்ன ஆகும் அப்படின்னா, அவங்களுக்கு ஹலூசினேஷன் வர ஆரம்பிக்கும். இல்லாததை இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்குவாங்க. அதனால் சில பேர் ரொம்ப அப்நார்மல் நாய்ஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. முடிவில் என்ன ஆகுது அப்படின்னா, கோமா ஸ்டேஜுக்கு போய் அவங்களுக்கு மரணம் இது சம்பவிக்குது. ஒரு சிலருக்கு இந்த மசில் ஸ்பாசம்னு சொல்லுவாங்க, தசைகள்லாம் ஸ்பாசம் ஆகி வாயிலேருந்து உமிழ்நீர் வழிதல் இதெல்லாம் ஏற்படும். ஸோ இதுதான் அதோட முக்கிய அறிகுறி. இப்போ ஒரு நாயோ இல்லை பூனையோ ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்டு உங்களை கடிச்சிருச்சு அப்படின்னா இம்மிடியேட்டாக நீங்கள் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு ரன்னிங் டேப் வாட்டரில் போய், சப்போஸ் இந்த கையில் கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டேப் வாட்டரில் உங்கள்கிட்ட ஏதாவது ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், டெட்டால், சேவலான் இல்லைன்னா பீட்டாடின் சொல்யூஷன் இருந்தால் அதை போட்டு நல்லா வாஷ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற சோப்பே யூஸ் பண்ணிக்கலாம். சோப் போட்டு ஒரு 15 நிமிடம் ரன்னிங் டேப் வாட்டரில் அதை வாஷ் பண்ணிங்கன்னா நம்ம உடம்புல போகிற அந்த வைரஸ் கிருமியை அளவை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். உடனடியாக நீங்கள் வெயிட் பண்ணாமல், காலதாமதம் பண்ணாமல் மருத்துவரை போய் பார்க்கணும். மருத்துவர் உங்களோட உண்டை அசஸ் பண்ணுவார். அது மேலாப்பில் அதாவது சூப்பர்ஃபிஷியலாக இருக்கா இல்லை ரொம்ப டீப்பாக இருக்கா, டிஷ்யூ ஏதாவது டேமேஜ் இருக்கான்னு பார்ப்பார். பார்த்துட்டு ரேபிஸ் இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஆல்ரெடி ஒரு ரெடிமேட் ஆன்டிபாடி டுவர்ட்ஸ் தட் ரேபிஸ் வேக்சின். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கடிப்பட்ட இடத்த சுற்றி இன்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணுறது மூலமாக நம்ம உடம்புக்குள்ளே போகிற அந்த வைரல் லோடை நம்ம கம்மி பண்ணலாம். சப்போஸ் அந்த இது முடியவும் ஒரு போஸ்ட் எக்ஸ்போஷர் ப்ரொஃபிலாக்சிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் ஷெடியூல் இருக்குது, அதாவது ரேபிஸ் வேக்சின் ஷெடியூல். அது எப்போ போடுவாங்கன்னா, முதல் நாள், 3வது நாள், 7வது நாள், 14வது நாள், 28வது நாள், தேவைப்பட்டால் ஒரு சிலருக்கு 90வது நாள் பூஸ்டர் டோஸும் போடுவோம். இதுதான் ரேபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட்டு. ஸோ ரேபிஸில் வருமுன் காப்பது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி மக்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, வீட்டில் ஏதாவது பெட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா பெட்ஸுக்கெல்லாம் கரெக்டாக ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. ரேபிஸ் வேக்சின் போட்டாலும் பூஸ்டர் டோஸ் போடணும். அது உங்கள் கால்நடை மருத்துவரை அணுகி அது கரெக்டாக அந்த ரேபிஸ் ஷெடியூலில் அந்த வேக்சின் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு ரேபிஸ் வராமல் பாதுகாக்கலாம். வெளியில் செல்லும் குழந்தைகள் இந்த மாதிரி உள்ளவங்கெல்லாம் சப்போஸ் ஏதாவது விளையாடும் போதோ இல்லை ஏதாவது பண்ணும்போதோ உங்களை ஏதாவது ஒரு ரேபிஸ் நோயினால் பாதிக்கப்பட்ட தெருநாயோ ஏதாவது ஒன்று கடிச்சிருச்சுன்னா தயவு கூர்ந்து பெற்றோர்கிட்ட போய் சொல்லுங்கள். எதுக்கும் பயப்பட தேவையில்லை. இப்போ இருக்கிற காலகட்டங்களில் சில பெற்றோர்கள் ரொம்ப கண்டிப்பாக இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா, சேலத்தில் ஒரு சிறுவனுக்கு நாய்க்கடினால் மரணம் அடைந்திருக்கான். ஏன்னா அவங்க அப்பா அம்மாட்ட அந்த பையன் அதை சொல்லாமல் மறைச்சிருக்கான். அதோட முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா சில பயம்தான்.
பெற்றோர்கிட்ட பயப்படணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி பெற்றோர்களும் குழந்தைகளை வந்து தன் நண்பனாக பாவித்து பேசுங்க. ஏதாவது வெளியில் போயிட்டு வந்து ஏதாவது ஒரு அப்நார்மலாக ஒரு ஃபீவரோ ஏதோ வந்துச்சுன்னா, ஏதாவது வேறு ஏதாவது நாய்க்கடி ஏதாவது இருந்ததா, என்ன ஆச்சு என்ன ஏதுங்கிறத பற்றி பேசுனீங்கன்னா நம்ம இமிடியேட்டாக டாக்டர் அணுகி இந்த ரேபிஸ் நோய் வராமல் நம்ம பாதுகாக்கலாம்.